என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்வாங்க. உற்சாகம் தரும் குரு பெயர்ச்சி. உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார். கேதுவோடு சேரப்போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா? இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா? அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகம் தருமா? உறவுகள் பலப்படுமா? பணம் வந்து சேருமா? உச்சம் பெற்ற குரு நல்லதை செய்வாரா சார்? சார் 7.5 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம். அது எல்லாருக்கும் தெரியும் சார். எப்போவுமே ஒன்றால் ஞாபகம் வச்சுங்க, ஜோதிடங்கிறது எதிர்காலத்தை பாருன்னு சொல்கிறது தான். எப்போவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கடந்த காலத்தை அவர் கரெக்டாக சொல்லிட்டார் சார். எனக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லிட்டார், எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டார் சார். ஜோதிடங்கிறது எதிர்கால பலனை சொல்லணும். ஏசியம் வேற, ஜோசியம் வேற. இப்போ உங்களுக்கு நல்ல அருமையான ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க. இந்த 7.5 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஹேண்டாக வரீங்க. அதனால் இது வரைக்கும் உங்களை தேடி நின்றாங்க பாருங்கள். உன் அட்ரஸை தான் ஏன் தேடினுக்கிறேன், உன் ஃபோன் நம்பர் எங்கேயா இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டு மூலயமா கிடச்சிடும், வேலை கிடைக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு இதையும் சேர்த்து நீங்கள் விற்றுட்டு பணம் கொடுங்க சார். எனக்கு இப்போ முதல்ல கொடுக்க வேண்டாம், இல்லை நிதானமாக கொடுங்க. அது நல்ல ஒரு பிராண்டு சூப்பர் ஹிட் ஆகி வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர்லெலாம் போகக்கூடிய அளவுக்கு அந்த பிராண்டு போயிடும். வருமானம் நல்லா வரும், பேரும் புகழும் சேரும். எப்பவுமே ஒருத்தனுக்கு வருமானம் வருதுன்னா எல்லாருக்கும் வருமானம் வரும், ஆனால் பேரும் புகழும் எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் உச்சம் பெற்ற உற்சாக குரு. உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், பேரும் புகழையும் தரப்போகிறார். இந்த வம்சத்திலேயே பேர் சொல்லும் பிள்ளை வேணும், கிடைக்கும். குழந்தைங்க பெற்றுக்கிறது எதுக்கு? பேர் சொல்லணும். அவரை போல வாழணும், இவரை போல. அவங்க அப்பா யார் தெரியுங்களா, அவங்க தாத்தா யார் தெரியுங்களா? அப்படி வாழக்கூடிய குழந்தைகள் நமக்கு பிறக்கும். வம்ச விருத்தி. திருமணம் ரொம்ப நாளாக நடக்கலை, என்னவோ சார், நல்ல பொண்ணு கிடைக்கல, நல்ல பையன் கிடைக்கல. வயசு பார்த்தீங்களா சார், இந்த வருஷமாவது நாங்கள் ஏற்கனவே வெறுத்து போயிட்டோம். மகர ராசிக்காரர் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நடக்கட்டும். இப்போ நல்லது நடந்தால் வேணாம், நான் சொல்ல போகிறோம், நடக்கட்டும். பணம் வந்தால் பொட்டியில் எடுத்து வைக்க போகிறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் காது குளிர மனம் குளிர நல்லா இருக்குது, சந்தோஷம், சதாஸ்து. இப்படியெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நான் சொல்வது நடக்கும், உற்சாகம் தரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வரணும். சொர்ண தீபம் ஏற்றணும். எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு, நல்லெண்ணெய் தீபம் போடு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் மட்டும் இந்த சொர்ண தீபத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சொர்ண தீபம்ங்கிறது தங்கத்தில் விளக்கு போடுறதுன்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த பசும் சாணத்தில் தீபம் போடுறது ரொம்ப அபூர்வம். நான் கூட வெளிநாட்டுக்கோ வெளி ஊருக்கோ இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் பண்ணலான்னா, அங்கேயே உங்களுக்கு கிடைச்சிதுன்னா போடுங்க. அதை கூட அந்த பசும் சாணத்தை எடுத்து வெளியே போட்டுறாதீங்க. நல்லா தட்டி காய வச்சு பஸ்பமாக்கி பச்சை கற்பூரம் போட்டு டெய்லி நெத்தியில் வச்சுங்க. எதிரிகளை அடங்குவார்கள். மிகப்பெரிய ஔஷதம் பஸ்பம், விபூதி, விபூதி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். விபூதினா அது என்னன்னு அர்த்தம் தெரியும். அப்படி வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வெளியூரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை நெற்றியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கனாலே இது நாள் வரைக்கும் கிடைக்க உற்சாகமும் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியும் உச்சம் பெற்ற குருவினால் வந்து சேரும். புஷ்கரம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கேப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம்
நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவினுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் சார். அவர் கெடுதல் செய்ய தெரியாது, நல்லது தான் செய்வார். அதே நேரத்தில் எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? வருமானம் வரப்போகுதுன்னு தெரியுது. வேலைவாய்ப்பு கிடைக்குமா சார்? யூஎஸ் சுத்தமாக மூடிட்டானே சார், எங்களுக்கு விசா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அந்த நாடு இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். புதுசாக எதுனா தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இது நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல புது புது படிப்பு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய இன்னோவேஷன், அதில் வந்து மேற்படிப்பு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் பண்ணுறவங்க வந்து எம்டி பண்ணுறவங்க புது விதமான படிப்புக்கு தயாராகுங்க. அது ஏஐன்னு நீங்கள் சொல்லலாம். ஏஐயை விட இன்னும் அதிக டெக்னாலஜி உள்ள படிப்புகள்லாம் வரப்போகுது. ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதார வீழ்ச்சியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வைப்ரண்ட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வருமானம் வராமல் இல்லை சார், வருமானம் வருது, ஆனால் நிரந்தரமாக வருமா? அதே நேரத்தில் விரயத்தை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த கடக உச்ச குரு அப்படிங்கிறவர் இந்த வருஷம் குரு தான் ராஜா. குரு ராஜாவாக இருந்து உச்சம் பெற்ற குருவாக இருந்து தீர்த்தமாடினால் கேது போய் கலக்கிறார். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம டிவியில் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் கேது வந்து கூட இருக்கான் சார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. அதனால் என்ன சார் இருக்குது, கேது வந்தால் வந்துட்டு போகிறாரு, வரும்போது பார்த்துக்கலாம். கடகராசிக்கு 7ஆம் வீட்டில் மகரத்தில் வந்து ராகு. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பான். கடகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே. ராகு கேது சமசப்தம பார்வையாக எப்பவும் இருப்பாங்க. உச்சம் பெற்ற குரு பார்த்தா கூட நவ கிரகங்களில் மிக பலம் பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தான். ஆகவே ராகு வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ஏஐ வந்துடுச்சிங்களே சார், அதனால் சாஃப்ட்வேர் படிக்கலாமா, இல்லை கம்முன்னு நான் அக்கௌண்ட்ஸில் போயிட்டுமா சார் அப்படின்னா, ஏஐ வந்தால் கூட சரி, ஒன்றும் பாதிப்புலாம் வராது. நீங்கள் தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. நான் இது படிச்சிட்டேன் சார், சாஃப்ட்வேர் படிச்சிட்டேன், ஏஐ அப்டேட் ஆகட்டுமானா அப்டேட் பண்ணிங்க. இன்னைக்கு கூட நாங்கள் ஜோதிடம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டெய்லி படிக்கிறோம். அப்டேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த ஏஐ மட்டும் இல்லை, இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தால் கூட நீங்கள் படிங்க. இந்த ஏஐ வரும்போது வேலை வாய்ப்பு போகுமானா போகாது. இதை விட இன்னும் அதிக வாய்ப்பு உள்ள சந்தர்ப்பங்கள் கூட சூழ்ந்து வரும். இந்த சூழ்ந்து வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்னா உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணோம். அந்த குரு உங்களுக்கு சந்திரனது வீட்டில் போய் உச்சம் பெறுவது, ஞானகாரகனோட இருப்பது அற்புதமான பலன். ஆன்மீக ரீதியான என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் தரும். ஞானகாரகனுடைய குரு உச்சம் பெற்று 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் குருவும் சேர்றதுங்கிறது அபூர்வ சந்திப்பு. 21 தலைமுறைக்கு நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கணும். அந்த பிண்டம் கொடுக்குற பாக்கியமே மகாபாக்கியம் சார். பணம் வேணும், பட்டம் வேணும், வீடு வாங்கணும், வசதி வேணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பண்ணணும், இதெல்லாம் கரெக்டு.
ஆனால் இந்த பிண்டம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சில அபூர்வ காலங்களில் மூதாதையர்களுக்கு சந்தோஷமும், அதனால் அவங்க இறைவனிடத்தில் கையேந்துவார்கள். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பேரன் பேத்தி நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போ? அவங்களுக்கு அந்த தாகமும் உணவு பிரச்சனையும் இல்லாத இருக்கும்போது. நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கும்போது 21 தலைமுறைக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.